இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பூசணிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஷ்கார்ட். வெண்பூசணி, சாம்பல் பூசணி, தடியங்காய், இப்படி பல பெயர்கள்ல இந்த காய் அழைக்கப்படுது. நம்மில் பலரும் இது பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு காய் அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சா இதை நம்ம உணவுகள்ல தாராளமா அதிகமா சேர்த்துப்போம். இது பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு காய் மட்டும் கிடையாது. அன்றாட நம்முடைய ஹெல்த்தை மேம்படுத்துறதுக்காக நம்ம உணவுகள்ல கண்டிப்பா சேர்த்துக்க வேண்டிய ஒரு காய் அப்படின்னு சொல்லலாம். இதுல அதிக அளவு நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த காய் சாப்பிட்றதுனால என்னென்ன நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்க டயட்டீஷியன் டாக்டர் சுரேந்தர். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தடியங்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெண்பூசணியை பார்த்தீங்க அப்படின்னா இதுல 90% அதிக அளவு நீர் சத்து இருக்கு. அண்ட் இதுல அதிக அளவு ஃபைபர்